إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஆசுரா நாளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான வரலாற்று சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ஆசுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் இருக்கா இல்லையா, அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்டா, இது நம்மள இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு தவறான ஒரு வரலாறுகள் புகழ்த்தப்பட்டு நிறைய அனாச்சாரங்களை உண்டாக்கி, இதுதான் முஹர்ரத்தின் மாசத்தினுடைய 10வது நாள் யௌமி ஆசுரா என்று சொல்லி ஒரு தவறான ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த மாதத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த கொலை முயற்சியில இருந்து, கொலை பண்ணுவதற்காக துரத்தி வந்த அந்த கொலை முயற்சியில இருந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அற்புதத்தால் காப்பாற்றப்பட்டார்கள். கடல் பிளக்கப்பட்டு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கரையேறியதுக்கு அப்புறம் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் கடலில் வைத்து மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு முக்கியமான அந்த வரலாறு நடந்த நாள் முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள். இதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். யூதர்களும் என்ன செஞ்சாங்க, நோன்பு பிடித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோற்றுவதற்கு இந்த காரணம் அவர்களுக்கு தெரியாது. சம்பவம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட, அவர்களுக்கு தானே குர்ஆன் அருளப்படுகிறது, குர்ஆன்ல தானே அந்த வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். ஆனால் இது எந்த நாள் என்பது அவர்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்களும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஸ்ரிக்குகளாக இருந்த அந்த மக்களும்
முஹர்ரம் மாசத்தை புனிதமாக கருதினார்கள். ஆசுராவையும் இந்த 10வது நாளையும் புனிதமாக கருதினார்கள். கௌபத்துல்லாவிற்கு திரைச்சீலைகள் மாற்றப்படக்கூடிய நாளாக முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் தான், அது ஒரு புனிதமான ஒரு நாள் அப்படி என்று நம்பி இருந்தாங்க. பொதுவாக முஹர்ரம் மாசமே புனிதமான மாதம் என்றும் நம்பி இருந்தார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்களினுடைய எண்ணிக்கை 12, அதில் 4 மாதங்கள் புனித மாதங்கள். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் என்ன அப்படின்ட்டா முஹர்ரம் மாதம். துல்கஹதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இது 4ல் ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். அப்போ முக்கியமான இந்த சிறப்புகள் என்பது இந்த முஹர்ரம் மாதம் ஹாதா சஹருல்லாஹி முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான ஒரு மாதமாகவும், அதில் ஆசுரா என்று சொல்லக்கூடிய 10வது நாள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவும், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அற்புதத்தால் நபிகள் மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் விரும்பத்தகாத ஏராளமான சம்பவங்கள் நடக்குது இஸ்லாமிய வரலாற்றில். இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் இஸ்லாமிய வரலாறு வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வேறு விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நடந்த இந்த கசப்பான சம்பவங்கள், யுத்தங்கள், இந்த கோஷ்டி மோதல்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நிகழாமல் இருந்திருக்குமேயானால் இஸ்லாமிய வரலாறு என்பது வேறு மாதிரியாக சென்றிருக்கும். இன்று உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம் நாடுகளும் முஸ்லிம் மக்களுமாக இருந்திருப்பார்கள். உள்கட்சி பூசல் மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் ஏராளமான குழப்பங்கள் வருகிறது. புரிந்து கொண்டதின் அடிப்படையில், தன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில், அவர் செய்தது தவறு என்ற அடிப்படையில், இவர்கள் செய்வது தவறு என்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது எப்ப இருந்து ஏற்படுகிறது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் எப்ப மரணம் அடைந்தார்களோ அதிலிருந்து அவர்கள் அடக்கப்படுவதற்கு முன்னாடியில் இருந்த ரசூலுல்லாஹ் இன்னும் அடக்கப்படலை, மௌத்தா போய் அடக்கம் செய்யப்படலை. அதற்கு முன்னாடியில் இருந்த இந்த குழப்பம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. என்ன குழப்பம்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க இறுதி தூதர். அவர்களுக்கு அப்புறம் யாரும் நபி வர முடியாது. அதில் சமுதாயம் ஒற்றுமையாக ஒரே கருத்தில் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரியாகவும் ஆட்சி தளபதியாகவும் ஆட்சியாளராகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னாடி இந்த ஆட்சியாளர்கள் யார் என்ற இந்த போட்டி பெரிய அளவுக்கு நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல தான் மௌத்தா போறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மதீனாவுக்கே சொந்தக்காரர்கள். முஹாஜிர் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மக்காவிலிருந்து வந்தவர்கள். வந்து இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்து விட்டால் சொந்த நாடாக என்ன செஞ்சிடும்? மதீனா ஆயிரும். சொந்த நாடாக மதீனா ஆனாலும் அன்சாரிகள் என்பவர்கள் பூர்வீக குடிகள். அவர்களும் இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர்களாக துரத்தி விடப்பட்டு சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்து துரத்தி விடப்பட்டதுக்கு அப்புறம் முழுக்க அரவணைத்து ஆதரித்தவர்கள், அவர்களையும் அந்த நபி தோழர்களையும் ஆதரித்தவர்கள் அன்சாரிகள், மதீனாவாசிகள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நாம தான் ஆட்சிக்கு வரணும், இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு, இந்த சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை பீடத்திற்கு நாம தான் வரணும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாய கூடம், சமுதாய திண்ணை, அங்கே உட்கார்ந்து அந்த முக்கியமான முடிவுகள், அரசியல் முடிவுகள் எடுக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எல்லாம் பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த கூடத்தில் வச்சு தான் பேசுவாங்க. அன்சாரிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடம்பு ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறது. அன்சாரிகள்லாம் எங்கே ஒன்று கூடுறாங்க? பனு சாயிதா என்ற இடத்துல ஒன்று கூடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வை அடக்கம் பண்ண முன்னாடி ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தாகணும். அவர் தான் தலைமை ஏற்று என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும் என்ற அடிப்படையில் இப்போ ஆட்சியாளர் யாரை முடிவு எடுக்கலாம்னு அன்சாரிகள் ஒன்று கூடி நாம தான் என்ன செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும். அவர்களெல்லாம் அங்கிருந்து வந்தவர்கள், நம்ம அவர்களுக்கு உணவு, உடை, இடம் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது சகோதரன் என்ற அடிப்படையில், கொள்கை என்ற அடிப்படையில். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த பூமியிலிருந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது மாதிரியாக அவங்க முடிவெடுக்கிறாங்க. இந்த சம்பவம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்களுக்கு இந்த செய்தி தெரியுது. அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி
இந்த மாதிரியாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் போகிறாங்க, அவர்களும் அவரோட சேர்ந்தவர்களும் உள்ளே போகிறாங்க. அன்சாரிகள் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அங்கே சில செய்திகள் பேசப்படுகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தான் எல்லா விஷயத்திலையும் முன்னிறுத்தினாங்க. தனக்கு அடுத்து என்று அடையாளப்படுத்தப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். அதனால நாங்கள் மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் என்ன செய்வோம், ஆட்சி அதிகாரத்தில் வருவோம் அப்படின்றாங்க. இல்லை, அன்சாரிகளாக நாங்கள் தான் வருவோம். இப்படிங்கிற வாக்குவாதம், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஓவராக போகிறது, கடுமையாக போகிறது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, மின்னா அமீரும் மின்கும் அமீர், நீங்கள் ஒரு அமீரை, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறங்க, நாங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவோம், 2 ஆக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் அனைவரும் கட்டுப்பட்டு இருந்தவர்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, இப்படியான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்தால் இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த சொன்ன விஷயங்கள், முக்கியமான செய்திகள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தகுதியானவர்கள், அது மாதிரி குறைசிகள் தான் தொடர்ச்சியாக வரணும், இந்த மாதிரியான சில செய்திகளை சொல்லி உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு பையத் செஞ்சிடறாங்க, உறுதி பிரமாணம் கொடுத்துட்றாங்க, எங்களுடைய ஆட்சி தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு. அப்போ அந்த செய்தியெல்லாம் கேட்ட ஒட்டுமொத்தமாக இருந்த அன்சாரிகளும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, ஒரு கொடையின் கீழே வந்துடுறாங்க, ஒரு கருத்தின் கீழே வந்துடுறாங்க. இது வெடிச்சு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்யப்பட்டது, இணக்கமாக ஆக்கப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய தலைமையின் கீழே ஒரு சாம்ராஜ்யம் அமைந்து விடுகிறது. அப்போ இந்த பனு சாயிதா அவங்க இருக்காங்களா இல்லையா, அவர்கள் அவர் தான் அந்த அன்சாரியினுடைய தலைவராக இருந்தவர். அப்போ அவருக்கு மட்டும் ஒரு அதிருப்தி, அவர் அதோட எனக்கு பஞ்சாயத்தும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவர் தனியாக போயிட்டார். அப்போ இப்படியான ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய மரண நிகழ்வு, ரசூலுல்லாஹ் அடக்கப்பட முன்னாடியே நடக்குது. ரசூலுல்லாஹ் அதனால தான் 3 நாள் கழிச்சு அடக்கம் செய்யப்பட்டார்கள். மௌத்தா போயிட்டாங்களா போயிலையாங்கிற ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு மௌத்தா போயிட்டார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க உறுதி செஞ்சுட்டாங்க, ஆனாலும் அடக்க முடியலை. ஏன், இந்த ஒரு குழப்பம் இருந்தது. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க. ஏறக்குறைய 2 வருஷம் என்ன செய்கிறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நியமித்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருஷங்கள் ஆட்சி செய்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்தில் 6 பேர் கொண்ட அந்த சொர்க்கவாசிகள் என்று சொன்ன அந்த 10 பேரில் மிச்சம் இருக்கக்கூடிய 6 பேர் இருக்கிறாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு மரண நேரத்தில் இருக்காங்க, அவங்களை தவிர்த்து 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேரில் நீங்கள் என்ன செய்யுங்க, கூடி முடிவெடுத்து நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் போட்டி யார் யாருக்கு வருது அப்படின்ட்டா, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையில் போட்டி வருது. 2 பேருமே நாங்கள் தான் இருப்போம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த இடத்துல என்ன முடிவாக்கப்படுதுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு என்ன செஞ்சிருது, எட்டப்பட்டு விடுது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் ஆட்சி அது ஒரு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி நடக்கிறது. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஏராளமான ஒரு குழப்பங்கள் ஏற்படுது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது பறந்து விரிந்து விட்டது. பல்வேறு பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வந்து விட்டது. பல்வேறு நகரங்களில் ஆளுநர்கள், இஸ்லாமிய ஆளுநர்கள் இருக்கிறார்கள். பல பக்கத்தில் இருந்து பல பிரச்சனைகள் வருகிறது. பல பிரச்சனைகள் வந்தால் கடைசி கட்டமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முற்றுகை ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினரால் முற்றுகையிடப்படுகிறார்கள். முற்றுகையிடப்பட்டு 1 மாதம் ஏறக்குறைய முற்றுகையிடப்பட்டு கடைசியில் கொலையும் செய்யப்படுகிறார்கள். இப்போ மதீனாவோட அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை, அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு போன்றவர்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போன அந்த நேரத்தில் முற்றுகையிடப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. இது ஒரு பெரிய அளவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன், 2 மகளை திருமணம் முடித்த துன்னூரைன் என்று சொல்லப்பட்ட அவர்கள் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய சேவைகளின் தியாகத்தையும் செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற ஒரு செய்தி என்ன செய்து மக்காவில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வரைக்கும் தகவல் போகிறது. போனால் இப்போ என்ன சம்பவம் அப்படின்டா, அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்து அவருடைய மகன்கள் அங்கே இருந்து இந்த கொலையை தடுக்கலை என்பது மாதிரியான ஒரு பிரச்சனை பெருசாக வெடிக்குது. பெருசாக வெடிச்சா எந்த அளவுக்கு போகுதுன்றா, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அவர் கொல்லப்பட்டு விட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டுறாங்க. தன்னை ஆட்சி தலைவராக அலி ரலியல்லாஹு டிக்ளேர் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம், அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பையத்து செய்கிறாங்க. அதிகமான மக்கள் வெளியே போயிட்டாங்க. இருந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, பையத்து செஞ்சிடறாங்க.
இப்போ அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களால் மதீனாவுல ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆட்சி தலைவராக இருந்து அது நீடிக்க முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுல ஆட்சி தலைவராக இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக இருந்தார், மதீனாவுலே இருந்தார்கள். தலைமையிடமாக மதீனாவை கொண்டு இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் தலைமையிடம் மதீனாவை கொண்டு ஆட்சி செய்தார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்களால் மதீனாவை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ய முடியவில்லை. பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. அப்போ உடனடியாக தன்னுடைய தலைமையகத்தை கூஃபாவுக்கு மாற்றினாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவுக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, வரக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சு இது அலி கொலையாளிகளை தண்டிக்கலை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் தண்டிக்கவில்லை என்ற அடிப்படையில் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு படை திரட்டப்படுகிறது. அலி ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். ஆட்சி தலைவர்களுக்கு எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக ஒரு படை திரட்டப்படுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர் தலைவராக இருந்த அமீருல் மோமினாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய தலைமையகத்தின் உள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை யாரும் தடுக்கவில்லை, கண்டிக்கவில்லை, கேட்கவில்லை. நாங்கள் இதுக்கு நீதி கேட்போம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையின் கீழே என்ன செய்யறாங்க, படை திரட்டி போறாங்க. எதுக்கு போறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களோட யுத்தம் செய்வதற்கு. அங்க போனா என்ன நடக்குதுன்றா, யுத்தமும் நடந்துருது. யுத்தம் நடந்து ஒட்டகத்தினுடைய கால்கள் வெட்டப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு மீட்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த யுத்தத்திற்கு பேரு ஜமல் யுத்தம் என்று சொல்வார்கள், ஒட்டக போர். இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்யறாங்கன்னா, இந்த யமன் தேசத்துல ஆளுநராக முஆவியா ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. இந்த முஆவியா ரலியல்லாஹு யாருண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்னுடைய சொந்தக்கார உறவினரை கொலை செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் பழி தீர்க்கவில்லை, பழி வாங்கவில்லை, அவர்களை ஆட்சி அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறார், அவர்களை ஆலோசகராக வைத்திருக்கிறார், இவருடைய தலைமைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை தன்னை தனி சாம்ராஜ்யமாக தனி தலைவராக என்ன செய்யறாரு, அவர் டிக்ளேர் பண்றாரு. இந்த சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லா இடங்களுக்கும் நான் தான் தலைவர் என்று சொல்லி அவர் தன்னை தனியாக பிரகடனப்படுத்தி 2 சாம்ராஜ்யமாக மாறுது. ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த 2 சாம்ராஜ்யமாக ஆகவிருந்ததை ஒன்றாக ஆக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகள் ஒற்றுமையாக இருந்த ஒரு சாம்ராஜ்யம் 2ஆக பிளவுபடுகிறது. ஒன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில், இன்னொன்று முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில். 2 பக்கங்களிலும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி தொடர்பு கொண்டிருந்த, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருந்த 2 பேரும் 2 பக்கங்களிலும் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சார்பாகவும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு யாருக்கு, நம்ம முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சார்பாகவும் சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இப்படியான சம்பவம் நடக்குது. ஆனால் இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச எச்சரிக்கை ஒன்று இருக்குது. அவங்க தெளிவாக சொன்னாங்க, கடைசி ஹஜ்ஜில் நீங்கள் எனக்கு பின்னாடி ஒருவரை வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள். லா தர்ஜு பஹத குஃபாரா, எனக்கு பின்னாடி ஒருவர் மற்றொருவரை வெட்டி கொண்டு காஃபிரா போயிடாதீங்க, கவனமாக இருங்க, அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் என்பது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் என்ன செய்யுது, போர் 2 பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பக்கமும் அலி ரலியல்லாஹு அவர்கள் பக்கமும் 2 பக்கமும் சஹாபாக்களும் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தின் அடிப்படையில் கொல்லப்படுகிறார்கள். அப்புறம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தனி ஆட்சி நடத்துகிறாங்க. அலி ரலியல்லாஹு கூஃபாவை தலைமையிடமாக கொண்டு, அவர் சிரியாவை தலைமையிடமாக கொண்டு 2 சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கும் இடையில சண்டை. சிஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு 2 பேருக்கு இடையில பிரம்மாண்டமான ஒரு போர் நிகழ்கிறது. அதிலும் ஏராளமான நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் கொல்லப்படாமல் இருந்திருப்பார்களே ஆனால், அவர்களெல்லாம் பல்வேறு திசைகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால், இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம், இஸ்லாத்தினுடைய வரலாறு என்பது வேற மாதிரியாக எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் நடந்துவிடக்கூடாத கசப்பான வரலாறுகள். இதன் பின்னணியில தான் இந்த ஆசுரா 10வது நாள் பின்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு என்பதற்காக தான் இதை என்ன செய்யறோம், ஒரு முன்னுரையாக நம்ம சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அங்கிட்டு இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அங்கிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களே அந்த உஸ்மானை கொலை செய்த அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்களே என்ன செய்யறாங்கன்னா, அலியை கொலை செய்வதற்காக என்ன செய்யறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அலி நம்மளை கொன்றுவாரு, அதுக்கு உண்டான காலம் எல்லாம் கணிஞ்சு போயிடுச்சு, உஸ்மானை கொலை செய்தவர்கள் பழி தீர்க்கப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது போல
அதனால் என்ன செய்யணும்னா நம்ம அலியை காலி பண்ணிடணும் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு ஒரு ஃபஜ்ர் தொழுகையில் வச்சு அவரை கொன்றுறாங்க. ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய இடத்திற்காக அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. ஆனால் அந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள். என்ன அருமை மகனே, பேரப்பிள்ளைய மகன் சொல்லுவாங்க, உங்கள் மூலமாக பிரிந்து இருக்கக்கூடிய 2 சாம்ராஜ்யம் ஒன்றாக வரும் அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பும் செய்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம், அலி ரலியல்லாஹு அவர்கள் பக்கம் இருந்த சாம்ராஜ்யம் அமைகிறது. அதுபோக அங்கிட்டு இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் சாம்ராஜ்யம் நடக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு யுத்தம் நடக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுக்குறாங்க. சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அதெல்லாம் பேசினோம்னா வரலாறு நீண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறதுனா ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட விட்டு கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையின் கீழே மீண்டும் ஒரு சாம்ராஜ்யமாக மாறுகிறது. இப்போ பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு மௌத்தா போகிறாங்க. அவங்க மௌத்தா போக முன்னாடி அவருடைய மகன் யஸீத் என்று சொல்லக்கூடிய யஸீத் பின் முஆவியா என்று சொல்லக்கூடிய அவரை என்ன செய்கிறாங்க, அவங்க ஆட்சி தலைவராக நியமிக்கிறாங்க. இது அதிகமான மக்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அதுபோக அந்த அலி ரலியல்லாஹு அவர்களும் ஹசன் ரலி அவர்களோடு இருந்த அந்த கூஃபாவாசிகள், இந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அது எப்படி அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகனை ஆட்சியாக ஆக்கலாம், அது மக்களுடைய உரிமைக்கு விட்டுவிட வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அவருடைய மரணத்திற்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க. அதை பெரிய அளவில் யாரும் பேசலை. ஆனால் முஆவியாவுடைய மரணத்திற்கு அப்புறம் யஸீத் வரக்கூடிய நேரத்தில் இது தகப்பனுக்கு அப்புறம் மகனா இப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போகுது. இது தப்புண்டா அதுவும் தப்புன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை. அலி ரலியல்லாஹுக்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு வராங்க, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் முஆவியாவுக்கு அப்புறம் யஸீத் வரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யஸீதை வந்து இந்த சியாக்கள் என்று சொல்லக்கூடிய, இங்கே தான் சியாக்களுக்கு பெரிய ரோலே இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண அந்த நேரத்திலேயே சியாக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அலி ரலியல்லாஹு புகழ்ந்த ஒரு கூட்டமெல்லாம் கிளம்பிருச்சு. அது மாதிரி யூதர்கள் இருந்த ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக உள்ள வந்து என்ன செய்கிறாங்க, பெரிய அளவில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு டிசீவ் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுதுன்னா அந்த யஸீத் அவர்களை வந்து இந்த சியாக்கள் விமர்சிக்கிறாங்களா இல்லையா, கடுமையாக பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவராக ஆக்குவார்கள். ஆனால் அந்த அளவுக்குலாம் கெட்டவர் கிடையாது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலே இருந்தார்களே அவர்கள் அளவுக்கு நல்லவரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அளவுக்கு நல்லவரும் கிடையாது. இவர்கள் விமர்சிக்கிற மாதிரி, சியாக்கள் விமர்சிக்கிற மாதிரி கெட்டவரும் கிடையாது. ஆனாலும் யஸீத் அவர்கள் சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு இருக்கிறது. அதெல்லாம் ஹதீஸ்களில் ஏராளமாக இருக்கிறது. அதெல்லாம் பேச போனால் வரலாறு நீண்டும். அப்போ யஸீதுடைய ஆட்சியை என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்டா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இதற்கு எதிராக நான் என்ன செய்வேன், போரிடுவேன், யுத்தம் செய்வேன் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பலரும் தடுக்கிறாங்க. இதில் கூஃபாவாசிகளாக இருக்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவாசிகள் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து ரொம்ப சூடு ஏற்றுறாங்க, நெருப்பு ஏற்றுறாங்க, ஊருக்கு என்னது டிஸ்யூ பண்ணுறாங்க, கிளப்பி விடுறாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, ஈராக் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அல்லாஹ் சாமுக்கு பரக்கத்து செய்வானாக, அது மாதிரி சிரியாவுக்கு சிரியா சாமு ஒன்று தான், இந்த மாதிரி பரக்கத்து செய்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு சஹாபி கேட்பார், ஈராக்கினா எங்களுடைய ஈராக்குக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை கேளுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ய மாட்டாங்க, மீண்டும் செய்வாங்க. எங்கள் சாமுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான சாமினா இப்படின்னு அந்த ஹதீஸ் வரும். ஈராக்குன்னு கேட்பாரு, ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. அப்போ மூணாவதே கேட்கும்போது அங்கே இருந்து தான் சைத்தானுடைய கொம்பு வரும் அப்படின்னாங்க. கர்னு சைத்தானுடைய கொம்பு அங்கே இருந்தான், குழப்பங்கள் அங்கிருந்து தான் அதிகமாக தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமான வழிகட்ட கொள்கைகள் வழிகேடுகள் ஈராக்கில் இருந்து தான் தோன்றியிருக்கு. ஈராக்கை தலைமையிடமாக கொண்டு தான் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தில் அதிகமான வழிகேடுகளும் நரகத்தில் தள்ளக்கூடிய பாவமான விஷயங்களும் காரியங்களும் அதிகமாக தோன்றிய இடம் எது, இந்த ஈராக்கு தான்.
அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த நேரத்தில் வேறு சில ஹதீஸ்களை வச்சு என்ன செய்வாங்க, மடைமாற்றம் செய்வாங்க. அது என்னது, இந்த சவுதியில் இப்போ இருக்க ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது அந்த இடம் கிடையாது. தெளிவாகவே ஈராக்குங்கிற வரக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. மேல் திசை என்று சொல்லக்கூடிய ஹதீஸை தான் சொல்லுவாங்க. மேல் திசைங்கிறது ஈராக்கை குறிக்கக்கூடிய விஷயம்தான். குழப்பங்கள், சைத்தானுடைய கொம்புகள் அங்கிருந்து தான் தோன்றும்ட்டாங்க. இந்த வழிகட்ட சூபித்துவத்தில் இருந்து அதுபோக ஏராளமான கொள்கை குழப்பங்கள், இஸ்லாத்திற்கு முரணான கருத்துகள், அத்வைத கோட்பாடுகள் எல்லாமே அங்கிருந்து தான் உருவாச்சு. இந்த ஒரு முன்னறிவிப்பும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க. அப்போ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யஸீதுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூஃபா வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள கிளப்பி விடுறாங்க. அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க தடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கிறார்கள். அதாவது நீங்கள் இவங்களை நம்பி நீங்கள் கூஃபாவுக்கு போகாதீங்க, இவங்க சரியில்லை, கையை விரிச்சிருவாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க, இவங்க கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அங்கே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் முடியாது, நான் போகத்தான் செய்வேன் என்று செய்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவை விட்டு அந்த ஈராக்கு கூஃபாவுக்கு போகிறாங்க. கூஃபாவுக்கு போனால் அந்த யஸீத் இந்த மாதிரி படை திரட்டி வருகிறார்கள் என்ற செய்தி மொத்த சாம்ராஜ்யம் அவருக்கு எழுதின இருக்கு. இவர் சும்மா ஒரு குட்டியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இவருக்கு ஆதரவு இல்லை. இப்போ கடைசியில் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடந்த நீங்கள் செய்தியை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் எல்லாருமே கழட்டி விட்டாங்க. கூபாவாசிகள் யாருமே உள்ள வரலை. இந்த மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆதரிக்கிறோம், நீங்கள் வாங்க என்று கூப்பிட்ட யாரும் களத்துக்கு வரலை. தன்னந்தனியாக அவரும் அவரோட குடும்பத்தை சார்ந்தவர்களும் தான் களத்துக்கு போகிறாங்க. களத்துக்கு போனால் என்னது, ஆனால் யஸீத் அவர்களுடைய உத்தரவே என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹுசைனை எதுவும் செய்யாதியே, அவர்கள் சரணடைந்து விட்டால், கட்டுப்பட்டு விட்டால் அவர்கள் கைது செய்து கொண்டு வாருங்கள் என்பதுதான் யஸீதனுடைய ஆர்டரும் கூட. ஆனால் யுத்தம் வரக்கூடிய நேரத்தில் அது என்ன செஞ்சு கூட குறைய போயிடும். பெரிய தவறு நிகழ்ந்தது. என்ன நிகழ்ந்ததுன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கர்பலாவில். இந்த கர்பலா நிகழ்ந்தது எப்போ அப்படின்னா, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது ஆசுரா நாள். கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்துல யுத்தம் நடந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆசுரா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, சியாக்கள் இந்த ஆசுரா தினத்தை என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே மடைமாற்றம் செய்கிறாங்க. அது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துக்கம் அனுஷ்டிக்கிறது, இந்த மாறு அடிக்கிறது, கொள்வது, நம்ம மக்களிடத்திலாம் இந்த சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களில் பெரும் பகுதியினரிடத்தில் இந்த சம்பவங்கள் ஊடுருவி இந்த பஞ்சா எடுக்கக்கூடிய வழிமுறைகள், குளக்கட்டை பெறனா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் பார்க்கலாம். நீங்கள் விரல் மாதிரி, குளக்கட்டையில் விரல் மாதிரி பிடிச்சி வச்சு, முட்டை மாதிரி பிடிச்சி வச்சு இப்படிலாம் செய்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் தலை, கை, கால் துண்டு துண்டா அப்படி ஆக்கி வச்சு அது குளக்கட்டை பிறநாள் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் ஊடுருவிருச்சு. அதே மாதிரி இந்த பஞ்சா என்று சொல்லக்கூடிய 5 விரல்களை காட்டக்கூடிய, எங்களை காப்பாற்றுவதற்கு 5 பேர் இருக்கிறார்கள் என்று இஸ்லாத்தினுடைய கொள்கை அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்திற்குள் உள்நுழைந்து விட்டது. அதாவது எங்களை காப்பாற்றுவதற்கு 5 பேர் இருக்கிறாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் 2 பேர் இருக்கிறார்கள். ஃபாத்திமா இருக்கிறார்கள். ஹம்சத்துன் உத்ஃபியா சர்ரல் வஃபாய் ஹாத்திமா யா முஸ்தபா யா முருத்தலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா என்று சொல்லி இந்த 5 பேர் எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் கெட்டதும் நடந்து விடாமல் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி இந்த பஞ்சா கொள்கையை உள்ள பூத்தி இதை மேலப்பாளையம் போன்ற பகுதியில் இப்போ குறைஞ்சி போச்சு. ஆரம்பத்தில் குதிரையில் அந்த கையை வைத்து கொண்டு ஊர்வலம் வருவார்கள். அதற்கு பெண்களெல்லாம் பூ மாலை போடுவார்கள், பூ வள்ளி தூவார்கள். அப்படி செஞ்சால் நல்லது நடக்கும், புள்ள பிறக்கும் அப்படிலாம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர் கொல்லப்பட்டதை துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. முஹர்ரம் 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. பல வீடுகளில் மீன் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த சுன்னத்து ஜமாத்துக்குள்ளே இந்த கொள்கை ஊடுருவி 2வது இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய நோன்பு சம்பந்தமாக இது ஹசனார் ஹுசைனார் நோன்பு அப்படிங்கிறது தான் அந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆசுரா என்று சொல்லக்கூடிய, தாசுவா என்று சொல்லக்கூடிய 9-10 நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அவனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லமல்லாஹ் மூசாவோடு அல்லாஹ் நேரடியாக பேசினான் என்று வரக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காப்பாற்றப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் வரலாற்றில் நிகழக்கூடாத பல்வேறு சம்பவங்கள் இது ஒரு சம்பவம். இதுக்கும் இஸ்லாத்திற்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுதான் இஸ்லாம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு உள்ளே நுழைக்கப்படுகிறது.
எப்படி கிறிஸ்துவம் என்பது இயேசுநாதரை சிலுவையில் இறந்து இரத்த பலியை காரணம் காட்டி கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ, அது மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற இரத்தத்தை காட்டி என்ன செஞ்சாங்க, மக்களை கொண்டுட்டாங்க, ரத்தம் இப்படின்னு ஆக்கி இந்த மாதிரியான இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு வழிமுறைகளையும் கலாச்சாரங்களையும் உள்ளே புகுத்தி விட்டார்கள். அவர் ஷியாக்கள் தனியாக இருந்து அவர்களுக்கு என்று கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் செஞ்சாலும் சுன்னத் ஜமாத்துக்குள்ளேயும் இது பூந்து விட்டது. சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்லையும் இதை எழுதி வைத்துக் கொண்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது வரலாற்றில் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு தான். ஆனால் இதற்கு இஸ்லாத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கிறதா? இதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, தீர்ப்பெடுப்பதற்கு, ஆதாரம் எடுப்பதற்கு என்ன வழி இருக்குதா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழும் இஸ்லாத்தோட தொடர்பு உடையது இல்லை, நம்ம பின்பற்றுவதற்கு தொடர்புடையது இல்லை, நம்மளுக்கு வழிகாட்டுதல் தொடர்புடையது இல்லை. ஆனாலும் இதில் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க நல்ல நாளாக இருக்காது. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க கெட்ட நாளாகவும் இருக்காது. இப்போ ஆசுரா நாளில் அல்லாஹ்வுடைய அற்புதம் நிகழ்ந்து காப்பாற்றப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாளாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை கொல்லப்பட்ட நாளாகவும் அதே நாள் இருக்கா இல்லையா? அப்போ நாளுக்கு என்று இந்த நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இப்போ நாளுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் இல்லை, அல்லாஹ் நாடினால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணுமே ஒழிய, இந்த வரலாறை வைத்து கொண்டு நம்ம சமுதாயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தையே பிரட்டி போட்டு விட்டார்கள். ஹசனார் ஹுசைனார் நோன்பு, 16 செய்யது நோன்பு, இப்படியெல்லாம் ஷியாக்கள் விட்ட எல்லா விஷயங்களும் உள்ளக்க ஊடுருவி, அதுபோக இந்த 5 பேருக்கு மட்டும், அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், ஹசன் ஹுசைன் இவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியாகவே எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். நான் ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த 4-5 பேர் தான் உள்ளக்க வருவாங்க, மற்ற சஹாபாக்கள்லாம் வரமாட்டாங்க. ஒரே ஒரு பிலாலை பற்றி சொல்லியிருப்பாங்க, தப்பான செய்தி. உகாசாண்டு ஒரு வரலாறு சொல்லியிருப்பாரு, அது வேற ஒரு வரலாறு தவறாக சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ஃபாத்திமா, ஹசன், அலி இப்படி இந்த செய்திகள் தான் நுழைக்கப்படும். அப்போ முழுக்க முழுக்க அது நம்ம தப்புன்னு சொல்லலை, அவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லக்கூடாது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தினுடைய இளைஞர்கள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகள். அவர்களை நம்ம தவறாக சொல்லலை, அவர்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் செய்கிறார்கள்ல. எப்படி மதுஹப் இமாம்களுக்கு மதுஹபும் சம்பந்தம் இல்லாமல் மதுஹப் இமாமுங்க மேலே பழியை போட்டு மதுஹபை நியாயப்படுத்துகிறார்களோ, அது மாதிரி இதுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போனது அவர் உண்மை, எதிர்த்து நிற்க போறோம்னு போன அப்படி செஞ்சிருக்க கூடாது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு படையை கூட்டிட்டு வரும் பொழுது 100க்கும் குறைவானவரை கூட்டிட்டு போய் யுத்தம் செய்யலாமா? யுத்தத்திற்கு போகலாமா? அது தற்கொலைக்கு சமம். அது மார்க்கம் நமக்கு தடுத்து இருக்கிறது. ஆனாலும் என்னது, ஜனநாயகத்தை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு போனாங்க. அது தப்பு அது. ஆனால் அவர்கள் சொர்க்கவாசிகள். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசிகள், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசிகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசிகள், அலி ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசிகள், முஆவியாவும் சொர்க்கவாசி. நம்ம அவர்களை குறை சொல்வதற்காக வரலாற்றில் நடந்திருக்க கூடாது, நடந்தது. எது இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டிய வழிமுறையை சரியான முறையில் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ நமக்கு இடையில ஒரு சண்டை வரக்கூடியது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு ஜமாத்தில் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில ஒரு சண்டை வந்து நீ வேற நான் வேற என்று போகும்பொழுது எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கிறது. ஒரு சாம்ராஜ்யம் 2ஆக பிரியும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அது. ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு கொண்டு வெட்டி குத்தி சாவக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி எதிரிகளுடைய கை ஓங்கியது பல இடங்கள்ல. இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதனால அந்த ஆசுரா நாள் என்பது, அது நோன்பு பிடிக்கக்கூடிய ஆசுரா இருக்கா இல்லையா, 10வது நாள், முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாள். நம்ம வரலாற்றில் நமக்கு வரக்கூடிய நிகழ்வு என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈமான் உறுதியாக இருந்தது, வேற வழியே இல்லை என்ற ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிரயாணம் செய்த அந்த தோழர்கள் எல்லாம், யா மூசா இன்னால முதரக்கூன், சிக்கிவிட்டோம், வசமாக நம்ம மாட்டி விட்டோம், தப்பிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்லை, சாவு என்பது கண்ணு முன்னாடி உறுதியாக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் எண்ணி அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, இன்னமஹிய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் நிச்சயமாக சத்தியமாக எனக்கு அவன் ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்ன மாத்திரத்தில் கடல் பிளந்து காப்பாற்றப்பட்டார்களே. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்த நாள் இந்த ஆசுரா நாள் என்பதை விளங்கி அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி சொல்லக்கூடியவர்களாகவும்,
அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் வேறு வழியே இல்லை என்ற நிலை வந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான், நம்மளை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான ஈமானோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.